ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாலா முருகன் மெக்கானிக். இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தோன்னா ஏத்தர் உடைய பெல்ட்டு கட் ஆகிட்டுருக்கு. கஸ்டமர் ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 ஆகிடுச்சு. எனக்கு வெளில போகணும் சார், வண்டி அர்ஜென்ட்டாக தேவை சொன்னார். பெல்ட்டு இருக்கான்னு கேட்டேன். பெல்ட்டு இருக்குது, மாற்றி விட்ருங்க சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம கைட்டு பார்த்தா இந்த ஏத்தர் எப்படி கட்டுறதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த வீலை கட்டணும். வீலை கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹேக்கப்சர் மவுண்டிங் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேவ் கட்டணும். இந்த ஸ்டேவ் வந்து பார்த்திங்கன்னா இது 2 ப்ராக்கெட்டாக இருக்குது. இந்த 2 ப்ராக்கெட்டை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம ஏன் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, 2 ப்ராக்கெட் ஏன் கட்டணும்னா, இதோட ஸ்டேவ் புஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே புஷ்ஷு வருது. இந்த ஸ்டே புஷ்ஷு வந்து சுத்தமாக வெளியே வரல, ஜாம் ஆகிடுது. ஸோ அதனால் இந்தோடைய ஸ்டேவ் எண்டை வந்து 4 போல்ட்டை கட்டிட்டோம், ஈஸியாக வந்தது. ஸோ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேவை அவுத்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து பெல்ட்டு மாட்ட முடியும். நம்ம ஸ்டேவ் அவுத்து தான் இந்த ஏத்தர் வண்டியோட பெல்ட்டு மாற்ற முடியும். நல்லா தெரிஞ்சுக்க மெக்கானிக் நண்பர்களே, இந்த ஸ்டேவ் அவுத்தா தான் இந்த ஏத்தர் வண்டியோட பெல்ட்டு மாற்ற முடியும். ஓகேங்களா? சரி, நான் வந்து டைம் ஆகிடுச்சு. மீதி ஒர்க்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். பாய் பாய்.